வியா நாலேஜ் டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ட்ரஸ்ட் டீடை ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல டிஎன் ரெஜினெட் இந்த வெப்சைட்டிற்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிடுங்க. இதில் இந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் என்னும் ஆப்ஷனில் உள்ள அட்ராக்ட் ஃபார் டிராஃப்ட் டீட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள நேச்சர் ஆஃப் டாக்குமெண்ட்டில் உள்ள ட்ரஸ்ட் டீட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான லாங்குவேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்ட்டி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண வேண்டும். அதற்கு பார்ட்டி டைப்பில் இண்டிவிஜுவல் என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸில் இந்த இடத்துல மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் என்பது போன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேமில் ஃபவுண்டர் நேமை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலேஷன் டைப்பில் சன் ஆஃப் அல்லது ஒய்ஃப் ஆஃப் என்பது போன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் நேமை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஏஜை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல் என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் டைப்பில் UIDAI ஆதார் என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பரை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய செல் நம்பரை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரஸ்டி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவதற்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்ட்டி டைப்பில் இண்டிவிஜுவல் என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸில் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் என்பது போன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரஸ்டியோட நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரஸ்டியினுடைய உறவு முறையில் யாரை செலக்ட் பண்ண போகிறீங்களோ, அதாவது சன் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் என்பது போன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அவருடைய நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரஸ்டி ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரஸ்டி திருமணமானவரா இல்லையா என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் டைப்பில் UIDAI ஆதார் என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸில் கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு முழு முகவரியையும் இந்த பாக்ஸ்குள்ளார என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏரியா பின்கோட் நம்பரை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரஸ்டியினுடைய செல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போன்று ட்ரஸ்ட்டில் எத்தனை ட்ரஸ்டீஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே இதே போன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் விட்னஸினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டும். அதற்கு விட்னஸ் டைப்பில் ஐடென்டிஃபிகேஷன் விட்னஸ் டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் விட்னஸ் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸா என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு விட்னஸின் பெயரை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. விட்னஸினுடைய தந்தை அல்லது கணவர் பெயரை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு விட்னஸினுடைய ஏஜை இந்த இடத்துலையும், ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துலையும், திருமண நிலையை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் டைப்பில் UIDAI ஆதார் என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து விட்னஸினுடைய அட்ரஸை இந்த இடத்துல கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த இடத்துல கண்ட்ரி நேம், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு முழு முகவரியையும் இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல பின்கோட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு விட்னஸின் மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே போன்று எத்தனை விட்னஸ் இருக்கிறார்களோ அவர்களுடைய டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து ப்ரெசண்டரில் ஃபவுண்டர் நேம் ஷோ ஆகும். அடுத்து ரிட்டன் டு பார்ட்டியிலையும் ஃபவுண்டர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ட்ரஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதற்கு உங்களுடைய ட்ரஸ்ட் நேமை இந்த இடத்துலையும், ட்ரஸ்டினுடைய அட்ரஸை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய ஏரியா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ராக்சிமேட் வேல்யூவில் உங்களுடைய ட்ரஸ்ட் வேல்யூ எவ்வளவு என்பதை கொடுத்துக்கங்க. அடுத்து
ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் செலுத்த வேண்டிய அமௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இந்த இடத்துல உள்ள கிரியேட் அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் டிராஃப்ட் டீட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ஸ்ட்ராக்ட் டிராஃப்ட் டீட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். அடுத்து மை டாக்குமெண்ட்ஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போன்ற டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இனிஷியேட் டோக்கன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள டைம் ஸ்லாட்டில் உங்களுக்கு எந்த டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போக முடியுமோ அந்த டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டோக்கன் நம்பரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேனாட் அப்டேட் த டோக்கன் ஒன்ஸ் புக்டு டூ யூ வாண்ட் கண்டினியூ என்னும் பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். அதாவது நீங்கள் ஒரு முறை டோக்கன் புக் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.